ஹல்லேலூயா. என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். நல்லவரே நல்லவரே வல்லவரே 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 கிருபை உள்ளவரே வல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. நீ நடத்தி வந்தது உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததோ உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே வல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. கிருபை எனக்கு போதும், தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். சுமந்து வந்ததா உங்க கிருபைதான். நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரெல்லாம் கணக்கில் வந்தீரே. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரெல்லாம் கணக்கில் வந்தீரே. கிருபை எனக்கு போதும், தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்தது உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்ததோ உங்க கிருபைதான். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம்? எங்களுக்கும் குடும்பங்கள் உண்டு, எங்களுக்கும் வேலைகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவருடைய நன்மைகளையும் ஆண்டவருடைய ரட்சிப்பையும் ஆண்டவருடைய வல்லமைகளையும் ஆண்டவருடைய சத்தியத்தையும் நாங்கள் அறிந்து கொண்டு, ஆண்டவரை பற்றி நாங்கள் அறிந்து அவருடைய அற்புதத்தையும் நன்மைகளும் நாங்கள் பெற்று அனுபவிப்பது போல நீங்களும் பெற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பை ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். அன்பான பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை, வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை உண்டாக்கினார். வானம் உண்டாக கடவது, பூமி உண்டாக கடவது. ஜலத்தினால வார்த்தையை உண்டாக்கினார், காற்றை வார்த்தையினால உண்டாக்கடு என்று வார்த்தையினால உண்டாக்கினார். பிரியமானவர்களே, எல்லாம் நல்லது என்று கண்டார். ஆனாலும் அழகான ஏதேன் என்னும் தோட்டத்தை உருவாக்கினார். அது யாருக்காகன்னா
மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டதுதான் ஏதேன் என்ன தோட்டம். பிரியமானவர்களே, அந்த ஏதேன் என்ன தோட்டத்திலே தேவன் தமது ரூபத்தின்படியாகவும் தமது சாயலாகவும் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவன் தேவன் தம்முடைய ரூபத்தின்படியாகவும் தமது சாயலாகவும் ஆணு பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார். பிரியமானவர்களே, ஏன்னா அந்த ஏதேன் என்ன தோட்டத்தை அழகான அந்த குளிர்ச்சியான அந்த தோட்டத்தை உண்டாக்கி அழகான மரங்கள், காய்கறிகள், பழங்கள் என்று உண்டாக்கி வைத்திருந்தார். பிரியமானவர்களே, ஏன்னா நன்மை தீமை என்ற கனியை உருவாக்கினார். ஆதாம் என்ற அந்த தேவசாலையில் உருவாக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு ஏவாள் என்ற துணையை கொடுத்தார். பிரியமானவர்களே, எல்லாமே நல்லதண்டி கண்டார். ஆனா பாருங்க, இந்த கனியை நீ புசிக்காத, புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்ற தேவன் கட்டளை கொடுத்தார். ஜீவ விருட்சத்தின் கனி நீங்கள் புசித்தீர்களாம், 1000 ஆண்டவரோடு கூட நீங்கள் வாழலாம் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆனா அந்த நன்மை தீமை கனியை புசித்தபடியால் இந்த உலகமே பாவத்தில் விழுந்து போனது. இந்த உலகமே சாபத்தில் விழுந்து போனது. பிரியமானவர்களே, ஆதாமாகிய தேவனால் உண்டாக்கப்பட்டவன் அவனுடைய மூலியமா தான் சந்ததி உருவாக வேண்டும். ஏன்னா இந்த சந்ததி எல்லாம் சாபமாக பாவமாக உருவானது. பிரியமானவர்களே, இந்த பாவத்தில் விழுந்து போனது. ஒரு மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த உலகமே இருளானது. பிரியமானவர்களே, தேவனோடு கூட இருந்த உறவை முறித்துக் கொண்டான். தேவனோடு கூட இருந்த அந்த அன்பை முறித்துக் கொண்டான். தேவனோடு கூட இருந்த அந்த ஐக்கியத்தை இழந்து போனான். பிரியமானவர்களே, ஏன்னா பாவம், தேவனுக்கும் அவனுக்கும் நடுவே பாவம் வந்து அந்த இடையில இருந்தது. பிரியமானவர்களே, பாவம் வந்து இருந்தபடியால் அந்த முகத்தை மறைத்துக் கொண்டான். தேவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. பிரியமானவர்களே, இதுதான் சத்திய வேதாகமம் சொல்கிறது. நாங்கள் என்னுடைய கட்டுக்கதைகளை சொல்லவில்லை, எங்களுடைய கற்பனை கதைகளை நாங்கள் சொல்லவில்லை, எங்களுடைய சுயமான நாங்கள் சிந்தனைகளை நாங்கள் சொல்லவில்லை. ஆண்டவருடைய சத்திய வேதத்தை நாங்கள் சொல்லுகிறோம். உள்ளது உள்ளது என்றும் எப்படி நாங்கள் இருக்கிறதோ அப்படிதான் சத்திய வேதாகமம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நோவா என்ற தேவ மனிதனை கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்தது. அன்பான தேவ ஜனமே, அந்த நோவா என்ற தேவ மனுஷனோட கூட தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அந்த 8 பேர் மாத்திரம் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. நோவா என்ற மனிதன், தேவ மனிதன் பேழையை உண்டாக்கினார். அந்த பேழை என்பது ரட்சிப்பை காண்கிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் பேழைக்குள் போக வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஏன்னா அந்த பேழைக்குள்ள நோவாவோட குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு அந்த பேழைக்குள்ள பாதுகாக்கப்படுகிறது. இந்த உலகம் முழுவதும் நோவா என்ற தேவ மனிதர் சுவிசேஷத்தை அறிவித்தான். ஒருவரும் கீழ்ப்படியில. தேவன் வானத்தையும் பூமியும் ஜலத்தினால நாசமாக்கி இந்த உலகத்தை அழித்து போட்டார். ஏனென்றால் ஒருவரும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியில, ஒருவரும் தேவ சத்தத்தை கேட்கவில்லை, ஒருவரும் ரட்சிக்கப்படவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. பிரியமானவர்களே, இதுதான் நாங்கள் இந்த இடத்துல சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் அவனோடு கூட நான் பிரவேசிப்பேன், அவனும் என்னோடு கூட பிரவேசிப்பான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எந்த சத்தம் என்ன கேட்கிறீங்க? அந்த இதயத்தின் சத்தம். இதயம் என்கின்ற கதவை திறந்தா தேவன் உங்களோடு கூட உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுவார். பிரியமானவர்களே, பணத்தை கேட்கவில்லை, நகையை கேட்கவில்லை, உங்களிடத்துல ஆஸ்தி அந்தஸ்தை கேட்கவில்லை, உங்களுடைய இருதயத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார். பிரியமானவர்களே, என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தாய் அங்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களிடத்துல அவர் இருதயத்தை கேட்கிறாருங்க.
பிரியமானவர்களே, கேட்கிறாரு. ஏன்னா மனிதனுக்கு என்ன வேணா கிடைச்சிடும், ஆனா அந்த இதயத்துல அன்பு மாத்திரம் கிடைக்காது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுதான் எதிர்பார்க்கிறார் உங்க இடத்துல. பிரியமானவர்களே, அந்த அன்பு தான் கேட்கிறாரு. நீ என்ன ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தர் நல்லவர் என்பதை என் வாயின் வார்த்தையில் அறிக்கையிடுவாயா? நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் வாயில் அறிக்கையிடும் பொழுதுதான் நீங்கள் ரட்சிப்பை பெற முடியும். பிரியமானவர்களே, ஆமா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்னதான் வழி? உன் ஆத்துமாவோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு சிந்தையோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. என்னை நீ நல்லவன் என்று சொல்வாயா என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இரவி வேளையில கேட்டுக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனை தவிர ஒருவனும் நல்லவனு கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பாவமே அறியாத அவர் உமக்காக பாவமானார் சிலுவையில. பிரியமானவர்களே, உமக்காக சிலுவையில பாவமானார். ஒரு ஆட்டை போல சிலுவையில் அடிக்கப்படுகிறார், ஒரு ஆட்டை போல சிலுவையில முள்முடிகள் சூட்டப்படுகிறார், ஒரு ஆட்டை போல கைகளால் ஆணைகள் அடிக்கப்படுகிறார், ஒரு ஆட்டை போல அவர் நொறுக்கப்படுகிறார். ஏனென்றால் நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக தான். பிரியமானவர்களே, நீ நோய்களிலிருந்து விடுதலையாகும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சிலுவையில சிந்தப்பட்டது. நீ வியாதியிலிருந்து சுகமாக முடியாத இயேசு கிறிஸ்துவானவர் உன் வியாதியில இயேசு கூட ரத்தத்தினால உன் வியாதியை சுகமாக்க முடியும். பிரியமானவர்களே, உனக்காக சிலுவையில தரித்திரனானார் என்றால் நீ தரித்திரத்திலிருந்து இயேசு உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீ தரித்திரத்திலிருந்து விடுதலை பெறவே இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில தரித்திரனானார். அன்பான தேவ ஜனமே, பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதற்காக ஆண்டோட விருப்பமா இருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லா பாவங்களும் சுமந்தாருங்க. ஒரு சாதாரண ஒரு தீக்காயம் கூட நம்மளால தாங்க முடியலையே, ஒரு சாதாரண ஒரு நெருப்பு காயம் கூட நம்மளால தாங்க முடியலையே. அத்தனை பாவங்களையும், இந்த உலகத்தின் பாவங்களையும் ஆதாமாகிய ஒரு மனிதன் மீறுதல் நிமித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்தனை பாவங்களை சிலுவையில சுமந்தாரே, அவருக்கு எத்தனை வேதனையான அந்த பாவத்தை சுமந்திருப்பார். பிரியமானவர்களே, ஏன்னா நீ சுமக்க வேண்டியதில்லை, இயேசுவன் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். பிரியமானவர்களே, அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டியானவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நீ கடனாளியா மாறக்கூடாதுன்னு தானே இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில கடனாளியா மாறியானா. பிரியமானவர்களே, கடனை சுமந்தார். நீ எல்லா பாவங்களிலிருந்து விடுதலையாக முடியாத தான் இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தை சுமந்தார். பிரியமானவர்களே, பேசிக்கொண்டிருக்கிற நான் கூட குடிப்பழக்கத்துல அடிமையா இருந்தேன், சாராய பழக்கத்துல அடிமையா இருந்தேன், சிகரெட்டு பழக்கத்துல அடிமையா இருந்தேன், ஆசு பழக்கத்துல அடிமையா இருந்தேன், மாவா பழக்கத்துல அடிமையா இருந்தேன். பிரியமானவர்களே, பாவமான மனிதரோட கூட, பாவம் செய்கிற மனிதனோட கூட ஊர் சுட்டு கொண்டிருப்பேன். வீட்டுக்கு அடங்காத மகனா வாழ்ந்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, பாவம் பாவம் ஒரு மனிதனை பின்தொடர்ந்தே கொண்டு இருக்கிறது என்றால் அவனுடைய பாவம் தான். பிரியமானவர்களே, அவன் பாவம் செய்ய செய்ய அவனோட கூட அந்த பாவம் தான் வந்து கொண்டே இருக்கும் கூட. பிரியமானவர்களே, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகம் என்று வேதம் சொல்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. சிலுவையில 2 கல்லர்கள் அடிக்கப்படுகிறார்கள். அந்த 2 சிலுவையில வலது பாரத்திலும் இடது பாரத்திலும் சிலுவையில கல்லறைகளில அந்த சிலுவையில அந்த கலங்க அடிக்கப்படுகிறார்கள் பாவம் செய்தவர்கள். ஐயோ, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கல்லன் சொல்லுகிறான், இவர் நீதிமான் தானே, ஒரு பாவமே அறியாத இவர் நீதிபரராச்சே என்று சொல்லி கதறுகிறான். அவனுக்கு கூட பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு பரதேசில இடம் வச்சிருக்கிறாருங்க. பிரியமானவர்களே, கடைசி மரண தருவாயில கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறான். இவர் நீதிபரர், இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான். பிரியமானவர்களே,
என்னை விசுவாசிக்கிறபடியால் என்னோட கூட பரதேசில பரலோகத்தில் இருப்பான் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய விசுவாசம், வைத்த விசுவாசம். பிரியமானவர்களே, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில பாருங்க, டிராக்ஸ் மூலியமா என்னை இந்த ஜபாலயத்துக்கு அழைத்தாங்க. இந்த ஜபாலயத்தில் அழைக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவரோட வல்லமை என்னை தொட்டதுங்க. இந்த டிராக்ஸ் மூலியமா தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், இன்னைக்கு நான் சமாதானமா இருக்கிறேன், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். நல்ல ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறாருங்க, நல்ல ஒரு குடும்பத்தை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. என்னக்குன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் காரணம். பிரியமானவர்களே, குடிப்பழக்கத்துல இருந்த அடிமையா என்ன இருந்த என்ன ஆண்டவராக நல்ல ஏன்னா அவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. சத்திய வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புத அடையாளங்கள் அந்த இடத்துல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கடைசி நான்கிலே அங்கங்க பூகம்பங்களும், அங்கங்கே கடல் கொந்தளிப்புகளும், அங்கங்க பூமி அதிர்ச்சிகளும், அங்கங்கே கொள்ளை நோய்களும் வரும் என்று சத்திய வேதம் நம்ம சொல்கிறது போல நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடையாளங்கள்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பதான அடையாளங்கள். பிரியமானவர்களே, இதுவே ரட்சணியம் நேரம், இதுவே மனிதர்கள் நேரம். பிரியமானவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இதுவே ரட்சணியம் நேரம், இதுவே மனிதர்கள் நேரம். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. திருடவும் கொள்ளையடிக்க தான் வருகிறான். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாகவும் பரிபூரண அடையும்படியாக வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த மாலை வேளையிலே நான் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நரகம் ஒன்று, பாதாளம் ஒன்று, பரலோகம் ஒன்று. அந்த நரகம் என்பது அக்கினி கந்தகம் எரிகிற நரக கடல். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான், நரகத்திலே தள்ளப்படுவான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் அவன் நித்திய அக்கினிலே தள்ளப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒருவன் என்னை விசுவாசிக்காவிட்டால், இயேசுவை விசுவாசிக்காவிட்டால் நரகத்தில் தள்ளப்படுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் பரலோகத்திலே அவன் சென்றடைவான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவனோட பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அவன் தான் பரிசுத்த, அவன் தான் நித்தியமான ஆண்டவரோட கூட பரலோகத்தில் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இதுவே ரட்சணியம் நேரம், இதுவே மனிதனம் நேரம். இனி காலம் செல்லாது, அவனவனுக்கு கிரியைகளுக்கு தக்கதாக பல நினைவுகள் கூட வருகிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய சத்தம் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சத்தம் இது. இந்த ரட்சிப்பின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உன் இருதயத்தை எனக்கு தருவாயா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.